ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானை சுடுதண்ணியில் கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது தக்காளி, இது மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சீரகப்பொடி, மல்லித்தூள் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். போட்டு நல்லா வதங்கின விட்டு தக்காளி பேஸ்ட், ரெண்டு மஞ்சள்தூள், தனி மிளகாய் பொடி, இந்த காளான் தேவையான உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டுவோம். இதை நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வைப்போம். சிம்மில் வச்சு மூடி போட்டுருவோம். அப்புறம் பார்க்கலாம். காளான் தண்ணி ஊற்ற தேவையில்லை. மூடியை போட்டு சிம்மில் வச்சாலே காளான் வெந்துடும். இப்போ இதில் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அடுத்து மல்லித்தூள், மல்லித்தழை போட்டு அப்படியே இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.